இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் விஓ உதவியாளர் வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா புதிய நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2700 சில்லற வேகன்சி வந்துருந்துச்சு. அதை பார்த்திங்கன்னா நிரப்பலை. இப்போ பார்த்திங்கன்னா காலியிட பார்த்திங்கன்னா அதிகரித்து 7748 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப் பார்த்திங்கன்னா விஓ அசிஸ்டன்ட்னு சொல்லுவாங்க, தலையேறி ஜாப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா விதமாக பார்த்திங்கன்னா அந்தந்த ஊரில் சொல்லுவாங்க. அந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா 2024 பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஆனால் விண்ணப்பம் பார்த்திங்கன்னா அதுக்கு நிரப்புறதுக்கு பார்த்திங்கன்னா வெளியிடலை. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மேல பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிரப்புறதுக்கு வந்துக்குது. 2023 பார்த்திங்கன்னா நிறைய பேர் செலக்ட் ஆகியிருந்தாங்க. அந்த துறையில் பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்குது. 2025 ஏப்ரல் மேலே பார்த்திங்கன்னா இந்த ஜாப் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்துருக்குது. அப்படி பார்த்திங்கன்னா மே மாதம் ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷனில் 7748 வேகன்சி இருக்கும். இதுக்கான விண்ணப்பம் பார்த்திங்கன்னா எப்படி கிடைக்கும், எங்கே கிடைக்குன்னா பார்த்திங்கன்னா அந்தந்த தாலுகா ஆஃபீஸில் தான் கிடைக்கும். என்னென்ன தகுதி, உடற்தகுதி தேர்வு, இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இது போன்ற நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா 2022 நோட்டிஃபிகேஷன் வந்துக்குது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் பார்த்திங்கன்னா இது வேலூர் மாவட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷன். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலூர் மாவட்டத்தில் கிராம உதவியாளர் பதவிக்கு பார்த்திங்கன்னா 40 காலியிட பணியும் இருக்குதுன்னு சொல்லி வந்திருக்குது. இதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11,100 35,000 ரூபா வரைக்கும் சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சிறப்பு காலமுறை ஊதியம் சொல்லியிருக்காங்க. அதே இது மட்டும் கிடையாது, இன்னும் பார்த்திங்கன்னா பெனிஃபிட்லாம் இருக்கும். ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எழுத்து தேர்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களே ரெக்குயர்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான தகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு உங்களுக்கு 21 37 இயர்ஸ் உள்ள இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆதி திராவிடர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏனையோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21 32 இயர்ஸ் வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கான அரசாணை இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்குது. மாற்றுத்திறனாளிக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கல்வி தகுதின்னு உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5வது பாஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு நல்லா கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதர தகுதி பார்த்திங்கன்னா வண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரைடிங் அண்டு டிரைவிங் ஸ்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவங்களாம் உடனே எடுத்தாச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணி நியமனம் செய்யப்படுவதற்கு அவருடைய ஒழுக்கம் மற்றும் பார்த்திங்கன்னா முன் வரலாறும் பார்த்திங்கன்னா அவங்கள பார்த்திங்கன்னா அப்போ தான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு உதவியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆண் விண்ணப்பதாரர் ஒன்றுக்கு மேற்பட்ட மனைவியர் உடையவராக இருத்தல் கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணால் உங்களுக்கு ஒரே ஒரு மனைவி தான் இருக்கணும், 2வது மனைவி இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர் பெண்ணாக இருப்பின் ஏற்கனவே மனைவியுடன் வாழும் ஒருவரை திருமணம் செய்தவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கும் அதே கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆணுங்களை பார்த்திங்கன்னா கல்யாணம் பண்ணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் பார்த்திங்கன்னா சம்மந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தாலுகா ஆஃபீஸ் அந்த எல்லைக்குள்ளே தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டாக அந்த ஏரியாவில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆதாரமாக பார்த்திங்கன்னா நீங்கள் அதுக்கு பார்த்திங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் அடையாள அட்டை, ஆதார் கார்டு கொடுக்கலாம், குடும்ப அட்டை, ஓட்டுநர் உரிமை அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். முன்னுரிமை பார்த்திங்கன்னா 1ஆம் வகுப்பு முதல் தொடர்புடைய பணி விதிகளின் நேரடியாக பார்த்திங்கன்னா நீங்கள் 10வது 1ஆம் வகுப்புலேருந்து 10 12ஆம் வகுப்பு பார்த்திங்கன்னா நீங்கள் இளங்கலை முதுகலை எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருந்தால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் படிச்சிங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா கொரோனா தொற்றில் பார்த்திங்கன்னா பெற்றோரை இறந்தவங்களை பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. கொரோனா தொற்றில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் பார்த்திங்கன்னா இறந்தாங்க, அவங்களுடைய வாரிசுக்கெல்லாம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. முதல் தலைமுறை பட்டதாரி இவங்களுக்குலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இடஒதுக்கீடு பார்த்திங்கன்னா இன்னச்சுழற்சி முறையில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதேமாதிரி நியமனம் மூலம் நிரப்படும் காலியிட பணங்கள் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் தெரிவு செய்யப்பட்ட தேர்ச்சியும் தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பதாரர்கள் கிடைக்கப்பெறாதவர்கள் அவர்களுக்கான ஒதுக்கப்பட்ட காலியிடங்கள் அதே வகுப்பை சேர்ந்த தகுதி வாய்ந்த ஆண்களுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தாலுகா ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா பெண்களுக்குன்னு ஒரு சீட்டு ஒதுக்கிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த தாலுகா ஆஃபீஸில் அவங்க இல்லைன்னா அதே கம்யூனிட்டிஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா திருநங்கைகளுக்கும் ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா உடற்தகுதி சான்றிதழ் பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நீங்கள்
உடற்தகுதி சான்றிதழ் படிவம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு கிராம உதவியாளர் சிறப்பு விதையின் கீழ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு படித்தல் மற்றும் எழுத்து திறனறி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 மதிப்பெண் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வு வந்து பார்த்திங்கன்னா 3 மதிப்பெண் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 40 மதிப்பெண் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலம் பெறப்படும் பட்டியல் மற்றும் நாளேடுகளில் வெளியிடப்படும் அறிவிக்கை மூலம் வந்து பார்த்திங்கன்னா பெறப்படும் விண்ணப்பம் இனச்சுழற்சி மற்றும் முன்னுரிமை அடிப்படையில் விண்ணப்பம் இறுதி செய்யப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இனச்சுழற்சி மற்றும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எம்ப்ளாய்மெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அறிவிக்கப்படி காலியிட பண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா தோராயமானது இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ வேணாலும் மாறுதலுக்கு உட்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2022 அப்ளிகேஷனாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025 ஏப்ரல் அப்படி இல்லைன்னா மே மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஜாப் வரணும் ஒரு அப்டேட் வந்துருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற அதிகாரிங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டாக்குமெண்ட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு இருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு வேலை, அங்கன்வாடி வேலை, வள்ளிமுருகன் கோயில் வேலை, இந்த மாதிரிலாம் நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. நம்ம சேனலை தொடர்ந்து பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ப்ரீ ஜாப்ஸ்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.